ஒரு क्वेश्चனுக்கு பதில் சொல்ல எதுவும் இல்ல. அப்படியே சொல்ல ஒரு பாசிட்டிவா கொடுத்து இவரோட கொஞ்சி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி அதேதான் இல்ல. இவர் என்ன நினைச்சிருக்காரு, இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் கீரெல்லாம் நமக்கு தெரியாது. திவாகர் யார் யாரு எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா அவன் ஏதோ பைத்திய மாதிரி பண்றான், ஏதோ கோமாளி மாதிரி பண்றான், சிரிப்பு வருது, நம்மளுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்ட்டு பண்ணதுனாலதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களையும் ரொம்ப சீப்பா கேவலமா பேசுறாப்புல நம்ம திவாகர். இதெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான், நம்மள மக்கள் தான். நம்ம தான் சப்போர்ட் கொடுத்து, நம்ம தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, நம்ம தான் அவங்க வளர்த்து விட்டுட்டு இன்டர்வியூல நல்லாவே தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா அவரோட உண்மையான முகம். இதுதான் அவரோட உண்மையான முகம். அவர் சொல்ற மாதிரி தான் பேசணுமா, அவர் கேட்கிற கேள்விதான் அவருக்கே ரிட்டன் நம்ம கேட்கணுமா? நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டனா ஏஞ்சி போயிட்டு வரான், பதில் சொல்ல மாட்டாராம். எப்படி இருக்கு பாத்தீங்களா கதை? இன்னும் நிறைய இளைஞர்கள் இந்த நகைச்சுவை, அந்த மல்லேஷ் கண்ணன் இவங்கெல்லாம் வந்து செம்ம சூப்பரா அப்படியே டேலண்டா அப்படி அழகா இருக்கும் வீடியோ. அவ்வளவு திறமை இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்கள நம்ம வளர்த்து விட மாட்டோம். பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு அப்படி மேல தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி பைத்தியக்காரனை வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறானா? இன்னும் நிறைய இருக்கு. நான் பேசுறதுக்கு பார்ட் 2ல பேசுறேன்.